இல்லப்பா, நீர் போதும்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதுமானவர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் பலியானீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த 2வது வார்த்தையை தியானிக்க கடந்து வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இதில் இருக்கிற சத்தியத்தை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எங்களையும் கூட தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. 39 43 வரை. உடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த இடத்துல 39ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அதே இதில் பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் 29 32 வரைக்கும் வாசிக்கலாம். உன்னை நீயே ரட்சித்துக்கொள். ஆமென். இந்த இடத்துல கள்ளன் 2 பேருமே நிந்தித்தாங்கன்னு தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கு. அந்த இடத்துல பாருங்க, ஜனங்கள் நிந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண நேரத்துல இருந்து அவர் பார்த்தீங்கன்னா நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். எத்தனை வார்த்தைகள் பாருங்க. ஜனங்க தலையை துலுக்கி அவரை சிலுவையில் இறந்து அவனே ரட்சித்து கொள்ளட்டும்னு சொல்லி அவர்கள் அவமாய் தூசிக்கிற வார்த்தைகள் எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல கள்ளனும் சேர்ந்து என்ன பண்றார், 2 பேருமே நிந்திச்சு இகழ்ந்து பேசி கொண்டு தான் இருந்தாங்க. சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி தாவீதின் குமாரனே ஓசனான்னு சொல்லி சொன்ன ஜனங்கள், லட்சத்து ஜனங்கள் எல்லாம் அவரை இகழ்வாய் பேசித்து தூசித்த காரியங்கள் எல்லாம் அதுல இருக்கு. ஆனா அந்த இடத்துல திடீர்னு திருடன் எப்படி அந்த இடத்துல அவன் சொல்றான், என்ன சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி, அந்த லூக்கா 23:40 நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த ஆக்கணைக்குட்பட்டவனா இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கள்ளன் பேசின ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த இடத்துல எப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அரெஸ்ட் பண்ண நேரத்துலேருந்து இத்தனை வார்த்தைகள், தன்னோடு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்த பேதுரு அந்த சீசன் என்ன ஆயிட்டா, மறுதளிச்சுட்டாரு. அன்பா இருந்த சீசன் தனிமையா விட்டுட்டாங்க. இன்றைக்கு ஜனங்களுடைய நிந்தனைகள், ஒரு நாளிலே வாழ்த்தின ஜனங்கள்லாம் சிலுவையில் அறையுங்கன்னு சொல்றாங்க. இத்தனை காரியங்கள் மத்தியில வேதத்துல சொன்னது போல அக்கிரமக்காரர் என்று சொல்லி இருக்கிறபடி ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் மூலம் நிறைவேறின ஒரு காரியமா இருந்தாலும் கூட நமக்காக அக்கிரமக்காரராக அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இத்தனை பாடுகள் வழியிலும் கூட அவர் பார்த்தீங்கன்னா அந்த போர்ச்சவன் கூட என்ன பண்ணானா, அந்த விழாவிலே அவர் மரிச்சிட்டாரா இல்லையான்னு ஈட்டியில அவர் குத்தும் பொழுது அந்த இடத்துல இருந்து இருந்த ஒரு சொட்டு ரத்தமும் தண்ணீரும் கூட வெளியே வந்ததுன்னு சொல்லி, அந்த ரத்தமும் தண்ணீரும் கூட அந்த போர்ச்சவன் மேல படும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மெய்யாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும், அது ரட்சிக்கும் என்பது உண்மை, சத்தியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இத்தனை காரியங்கள் மத்தியில அந்த கள்ளனும் 2 பேரும் நிந்திச்சவங்க பேசினவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையில இத்தனை பேர் நிந்திச்சு கைவிடப்பட்டு பிதாவும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு பிதாவை நோக்கி அவர் ஒரு வேண்டுதல் செய்றார். 1ஆம் வார்த்தை நம்ம பார்த்தோம் அருமையா. அந்த வார்த்தையில அவர் சொல்றாரு, பிதாவே இவர்கள் அறியாமல் இருக்கிறபடினால் இவர்களை மன்னியும்னு சொல்லி அவர் வேண்டுகிறார். அந்த ஜெபத்தை இந்த கள்ளன் அருகில் இருந்தவன் கேட்டிருக்கலாம். அவன் கேட்டு அந்த இடத்துல பாருங்க, அவன் உள்ளம் தொடப்பட்டது, அந்த உள்ளம் உணர்வடைந்தது. அடுத்த நிமிஷத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டவனாக அவன் என்ன சொல்றானா, அவனை நோக்கி நீ நம்ம நியாயப்படி நம்ம தண்டிக்கப்படுகிறோம், அவரோ குற்றமில்லாத பரிசுத்தர் என்று சொல்லி அவன் உணர்ந்தான்.
அப்போ அந்த குற்றமில்லாத பரிசுத்தர் என்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்ததும் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அப்போ உடனே அத்தனை பாடுகள் மத்தியில தான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கள்ளன் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை, அந்த இடத்துல உணர்வுள்ள ஒரு மனசாட்சியை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த இடத்துல உள்ளம் தொடப்பட்டது. சகேவு கூட நம்ம அறிஞ்சிடும் இல்லையா? ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே இயேசுவை காண ஆசையா இருந்தான். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், அவன் ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி குள்ளனா இருந்தனால பார்த்தான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த ஊழியம் செய்த நாட்களில், சகேவே நீ கீழே வா அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உங்கள் வீட்டில் தங்குறேன்னு சொன்ன உடனே சுவிசேஷம் அந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சா, இயேசுவினுடைய அன்பு. அவர் பாருங்க, உடனே சகே என்ன சொல்கிறான், நான் ஏழைகளுக்கு என் சொத்தெல்லாம் பாதி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்துட்றேன், அநியாயமாக நான் சம்பவித்தது அப்படின்னு சொல்லியெல்லாம் சகே சொல்லப்பட்ட காரியம். இயேசுவின் அன்பு இப்படிப்பட்டது தான். அதான் ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடந்தது. என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவியும் ஒரு வயசு குழந்தையோட 2 வீலர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒரு பெரிய ஆபத்து. அப்போது அந்த பெரிய ஆபத்தில் ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவர் வந்து தூக்கி வீசப்பட்டார். அந்த குழந்தை, ஒரு வயது குழந்தைய அணைச்சிட்டு அந்த மனைவி ஒரு பக்கம் விழுந்து கிடக்குறாங்களாமா. கணவன் செத்தானா உயிரோட இருக்கானான்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு வயது குழந்தை பயத்தில் அலறி கத்துதாமா. அப்போ அந்த மனைவியோட, அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த மனைவியோட கால் துண்டா போயிடுச்சு. அந்த ரத்த வெள்ளத்துல அந்த அழுகிற பயத்தில் இருக்கிற குழந்தைய எடுத்து அந்த ரோட்லேயே அந்த தாயானவள் வந்து பால் கொடுத்தாலாமா. அப்போ அந்த பால் கொடுத்து அந்த குழந்தையினுடைய பயத்தை அந்த நேரத்தில் அமர்த்தினாலாமா, ரத்தம் படிந்த கைகளோட. இன்னைக்கு அந்த தாயுள்ளம் கொண்டவர். அதனால தான் தாய் போல தேய்ச்சிக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். அவர் வந்து அத்தனை பாடுகள் மத்தியில் அந்த கள்ளன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அடியேனை நினைத்தருளும். அவன் நினைச்சிருக்கலாம், நம்மளை போல சமமாக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் அற்பமாக நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த கள்ளன் உள்ளம் அந்த இயேசுவின் அன்பால தொட்டப்பட்டனால, அதை உணர்த்தப்பட்டதுனால, இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டவங்ககிட்டலாம் நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டு வந்தீங்கன்னு கேட்டால் நம்மளால சொல்லுவோம். நிறைய பேர் நிறைய சாட்சிகள் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த கள்ளன் இடத்துல பாருங்க, அந்த இயேசுவின் அன்பு, அந்த உண்மையான அந்த அன்பு தொட்டப்பட்டது. அவன் உள்ளத்திலே மனசாட்சியிலே தொட்டப்பட்டான். அப்போ அந்த வேலையிலே அவர் குற்றமில்லாத பரிசுத்தர் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தான். அந்த அந்த கள்ளன்கிட்டே என்ன சொன்னான், இவரோ என்னது தகாத ஒன்று செய்யலையே அப்படின்னு இயேசுவுக்காக அங்க பேசினான். உடனே ஆண்டவர் எல்லாரும் நிந்தித்து போன வேலை கள்ளன் சொன்ன வார்த்தை அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னாரு. பரதீசு என்கிறது ஒரு நீதிமான்கள் மரித்ததற்கு பின்பாக இளைப்பாறுகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரதீசு என்கிறது ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 16 நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். லூக்கா 16 அதிகாரம் 25-26. உயிரோடு இருக்கும் காலத்தில் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு ஆமென். இந்த இடத்துல வந்து அப்போ பாரடைஸ், அந்த பரதீசு என்கிறது ஒரு தேய்ச்சப்படுகிற ஒரு இடம், கட்டாயம் அந்த ஒரு இளைப்பாறுதல் உள்ள இடம். அந்த இடம் மிக முக்கியமாக பாதாளம் என்பது தண்டனைக்குரிய ஒரு இடமா இருக்கு. இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். லாசரு ஐஸ்வர்யவான். அப்போ ஐஸ்வர்யவான் வந்து அவனும் சபைக்கு வந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் லாசருவும் என்னது தேவனுக்கு ஒரு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தான். ஐஸ்வர்யவான் நல்லா அனுபவிச்சான், எல்லா நன்மைகளும் அனுபவிச்சான், சபைக்கு வருவான். ஆனால் அவனுக்கு சத்தியம் தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். சத்தியத்தை அவன் விரும்பலை. அவன் வந்து வருவான், முதலாவது உட்கார்ந்துருந்தாலும் அவன் போகிறவனாக இருக்கிறான். அவனை அடக்கம் பண்ணுற இடத்துல நிறைய ஐஸ்வர்யவான்கள் வந்திருக்கலாம், எல்லாம் அடக்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த லாசரு பாருங்க, அவன் வந்து தீமைகளையே அனுபவிச்சான். அந்த ஐஸ்வர்யவான் சிந்துகிற அந்த சாப்பிட்ட துணிக்கையில் தான் அவன் வாழ்ந்தான். அவ்வளோ தீமைகளை அனுபவிச்சு அவனை யார் அடக்கம் பண்ணியிருப்பாங்க? அப்போ வந்து ஒருவேளை அந்த நாளில் இருக்கிற கவர்மெண்ட் கூட எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மறிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒரு மனுஷன் சொன்னானாம்மா,
ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் சொல்கிறான், என்ன தெரியுமா சொல்கிறான், நான் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தேன், ஏன் வாழ்ந்தேன், எங்கே போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி ஒரு மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறான். உண்மையாகவே நம்மளும் ரட்சிக்கப்படாத நாட்களிலே அப்படித்தான் இருந்தோம் இல்லையா? எங்கே போகிறோம், எப்படி வந்தோம், அப்படியெல்லாம் நம்மளுக்கு டவுட்ஸ் நிறைய இருந்தது. ஆனால் இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் கிருபையா ஈவா நம்மளை ரட்சித்ததுனால இப்படிப்பட்ட ஒரு பரதேச இளைப்பாறுகிற இடத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போது பரலோகன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பரந்த விரிந்த உன்னதமான இடம். அது ஒரு நியாய தீர்ப்பு நாள். அது எல்லாரும் மறித்து எல்லாரும் சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் எழுந்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு நடந்து அதற்கப்புறம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனை காணப்படாதவனெல்லாம் அந்த 2ஆம் கடலாகி அந்த 2ஆம் மரணத்தில் அக்னி கடலிலே அவன் தள்ளப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு புதிய பூமி உண்டாகி அந்த இடத்துல அவர் சொன்னார்ல, என் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணேன், கைவேலை இல்லாத நித்திய வீட்டை அங்கே ஆண்டவர் உண்டாக்கியிருக்கார். அதற்கு முன்பதாக இந்த நாட்களிலே நீதிமான்கள் தங்குகிறதுக்கு என்று ஒரு பாரடைஸ் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அந்த இளைப்பாறு இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த கடைசியாக இந்த வேலையில் கூட என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய தாயார் இன்னைக்கு மரிச்ச ஒரு நாள். அப்போ பார்த்தீங்கன்னா 4 நாள் எங்கள் அம்மா மரிக்கிறதுக்கு முன்னாடி சரியான பாடு, கடல் கடந்த இடத்துல தூத்துக்குடியில் இருக்காங்க. எங்கள் அம்மா சாவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளாக தூங்க முடியல, உட்கார முடியல, ஒரு இதே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் போய் இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இறப்பாங்கன்னு நினைக்கல. அப்போ வந்து பார்த்தா 4 நாள் இங்கே ரொம்ப ஒரு சஞ்சலத்தில் போராடிட்டு இங்கேருந்து கிளம்பி நாங்கள் போகிற வழியிலெல்லாம் எங்கள் அம்மா ஆண்டவர் கிருபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவங்க படிப்பறிவு இல்லை. ஆனால் ஒரு நாளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போனதே இல்லை, எந்த ஒரு அட்மிட்டுக்கும். ஆனால் சகோதரங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க, அட்மிட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். மறித்து போய் அட்மிட் பண்ணி அவங்க படுக்கையில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து போகிற வழியிலெல்லாம் ஆண்டவரோடத்துல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, என்னன்னு தெரியல, சங்கீதம் 16:16ன்னு யாரோ என் உள்ளத்தில் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் அந்த வார்த்தைகளை எடுத்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இதுவரைக்கும் நீ வணங்கி வந்த எந்த தெய்வம் பேரே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க அப்படியாக விசுவாசித்து இப்படியாக இருந்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சில பாரம்பரியங்களில் பாதிக்கப்பட்டாங்க, நீதி நிமித்தம் அவர்கள் இந்த பூமியிலே துன்பத்தை அனுபவிச்சாங்க. எங்கள் அம்மா சாகிற வரைக்கும் பிரசரோ சுகரோ எதுவுமே கிடையாது. மனதளவில் மனுஷர்களுடைய துரோகங்கள் வஞ்சகங்கள்னால அவங்க பாதிக்கப்பட்டு மாத்திரைகளை சாப்பிட்டு தூங்கி அதுக்கு ஒரு காரியத்தில் தான் அப்படி பாதிக்கப்பட்டாங்க. அப்போ நான் இங்கேருந்து போய் அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவுடைய கரத்தை பிடிக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த இடத்துல அந்த அறை முழுவதுமே ஒரு பெரிய சொல்லி முடியாத நம்ம பிரெயினுக்கு கூட எட்டாத ஒரு தேவ சமாதானம் என்னை நிரப்பிடுச்சு உண்மையாகவே. அப்போ உண்மையாலே என்னால் நம்ப முடிஞ்சு. எனக்கு எங்கள் அம்மாவை குறித்து துக்கம் எங்கே போச்சுன்னு தெரில, அழலை, ஒன்றுமே நான் பண்ணலை. அவ்வளோ ஒரு தேவ சமாதானம் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அறைகள் எங்கும் நிரம்பி இருந்ததை என்னால் உணர முடிஞ்சு. எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணுற வரைக்கும் என்னால் உணர முடிஞ்சிச்சு. அது இன்னுமே என்னால் ஆச்சரியப்பட வைக்கிறதா இருக்குது. உண்மையாகவே இன்றைய வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்காங்கன்னு எனக்கு விசுவாசம் நம்பிக்கை இருக்குது. நமக்கும் என்ன வேணும்னா, நமக்கு ஒரு மிக முக்கியமாக இளைப்பாறுதல் அவசியமானதாக ஒன்றாக இருக்குது. நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, தானியேலில் கூட ஆண்டவர் சொன்னார், 12 கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. தானியேல் 12 லாஸ்ட். வாசிக்க. விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு தானியேல்கிட்ட, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவில் நீ சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லி இதில் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைப்பாறுகிற ஒரு இடம், அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான தேவன் நமக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ஒரு அருமையான அழகிய தோட்டமான ஒரு இடம். இந்த நம்ம லூக்கால வாசித்தது போல ஆபிரகாமின் மடியில் லாசரு இருந்தார். பாதாளத்தில் ஐசுரன் வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருந்த காரியெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு தேய்ச்சுகிற இடம் நமக்கு வேணும். பாதாளத்தில் இருந்து பாரடைஸை பார்க்குற ஒரு காரியம் இருக்கு. தூரத்தில் பார்த்தா நம்ம பாரடைஸ்லேருந்து பாதாளத்தில் பார்க்க முடியும், ஆனால் 2 பேருக்குள்ள என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரு பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த ஒரு தண்டனைக்குரிய இடத்துல இருக்கிற மனிதர்கள், இன்னும் நம்மளுடைய உடன்பிறப்புகள், இன்னும் என்னுடைய ரட்சிக்கப்படாத சகோதரங்கள் இருக்காங்க, இன்னும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருக்காங்க, இருக்கிறவங்க இருக்காங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின கூட்டத்தை
ஆயத்தப்படுத்துன்னு சொல்றாரு. ஏன்னா இளைப்பாறுதலை குறித்து யாருக்கும் என்னது அறியாமலே மரித்து தண்டனைக்குரிய இடத்துக்கு போய் சேர்கிறவர்களா இருக்கிறவங்களா இருக்காங்க. தானியேல் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 2ல் நம்ம அறிஞ்சது போல அவர் என்ன சொல்றாரு, பரதீஸ் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று சொல்றார். அப்போ இந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்துல முடிவு பரியந்த நிலைத்து நிற்கக்கூடிய ஆண்டவர் சொல்லியிருக்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமாமா. அப்போ தேவனால் அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாடுகளை கண்டு, சோதனைகள் கண்டு, வேதனைகள் கண்டு நாம் என்ன ஆயிடக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது. அந்த இளைப்பாறுதலை நாம் இழந்து போயிடக்கூடாது. அதன் மத்தியில நாம் என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நேர்மையாய் நடந்தவர்கள் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிப்பார்கள். அதனால இந்த நாட்களில கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த இடத்துல, அந்த இளைப்பாறுதல் உள்ள இடத்துல நீர் உம்முடைய சொந்த ஜனங்களை ஆண்டவரே முறுமுறுத்த ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த இடத்துல ஜனங்களை இதோ கோபத்தில் நீங்க சொன்னீங்கப்பா, என் இளைப்பாறுதல் நீர் ஆண்டவரே நீ பிரவேசிப்பதில்லைன்னு. ஆனா உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம்ப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த தயவுள்ள கரம் எங்களை நடத்துப்பா. தேவனால் நாங்கள் பிறந்திருக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் வித்து எங்களுக்குள்ளாக இருக்குப்பா. ஆண்டவரே அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகி அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஆண்டவரே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அன்னதிடம் ஆண்டவரே சுயத்தை, உலகத்தை, மாம்சத்தை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த பாடுகள் மத்தியில ஆண்டவரே விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கல்வாரி மேட்டினில் கொள்கதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொள்கதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இனிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டினில், கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே இயேசு ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர்,